பொங்கல் முடிச்சோன்னா முதல்ல உங்கள் மூலமாக இந்த படத்தை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆவலில் எல்லோரும் மீட் பண்ணுறாரு. இது என்னென்னா புதுசாக ஒரு கான்செப்டில் அவங்க பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏதுன்றது டைரக்டர் இப்போ சொல்லுங்கள். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. என்னுடைய பேர் அரவிந்த் ராமலிங்கம். கிரியேட்டிவ் கிரிமினல் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலிமா கர்மா அப்படின்ற இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் இந்த படத்தோட கதையை நான் நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட போய் சொன்னேன். இந்த ரோலுக்கு சூட் ஆவாங்க நான் நினச்ச நிறைய ஆக்டர்ஸ் கிட்டையும் போய் சொன்னேன். நிறைய எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ் கிட்டையும் போய் சொன்னாங்க. எல்லாருமே இந்த ரோலில் நடிக்க தயங்கினாங்க. என்ன காரணம் அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி அந்த ரோலில் இருக்கிற நெகட்டிவ் ஷேட்ஸ், அதோட தாக்கம் ரீசனாக இருக்கலாம். ஸோ அப்போ நான் நினச்சேன், இத்தனை பேர் நடிக்க தயங்குற ஒரு ரோலாக இருந்தால் அதையே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஏன் விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த படத்தோட லான்ச்லேயே இந்த படத்தில் நடிக்க தைரியமுள்ள நடிகர் நடிகைகள் தேவை அப்படின்னு நான் விளம்பரப்படுத்தியிருக்கேன். இந்த படத்தில் நடிக்க விருப்பம் இருக்கிற நடிகர் நடிகைகள் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பிக்சர்ஸ் அப்புறம் ஏதாவது வீடியோ சாம்பிள்ஸ் இருந்தால் அதை எங்களுக்கு அனுப்பலாம். www.karma-movie.com அப்படின்ற வெப்சைட்டில் மொத்த விவரமும் இருக்குது. அவங்க எப்படி அனுப்பணும், எங்கே அனுப்பணும், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. ஒன்ஸ் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பிக்சர்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னா அதிலிருந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸை போடுவோம். அதிலிருந்து சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தேர்ந்தெடுத்து ஃபைனல் ஆடிஷனுக்கு வர வச்சு அதிலிருந்து எங்கள் நடிகர் நடிகைகளை தேர்வு செய்வோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஃபேஸ்புக் பக்கத்தில் அவங்க பிக்சர்ஸை நாங்கள் போட்ட உடனே யார் வேணாலும் லைக் கொடுக்கலாம். அது வாக்கெடுப்பு மாதிரின்னு நீங்கள் அதை கணக்கெடுத்துக்கலாம். வாக்கெடுப்பு கொடுக்கலாம். யாருக்கு அதிகமான வாக்குகள் இருக்கோ அவங்கள நாங்கள் ஆடிஷனுக்கு கூப்பிடுவோம். இதுதான் இந்த டோட்டல் விஷயத்தோட ஒரு சின்ன பிரீஃப். ஆமாம் சார், இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் சார். ஓகேங்களா? அதோட பிளாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு நான் சொன்ன படம் ரிவீல் ஆகிடும். நான் சைக்கோன்னு சொல்ல விரும்பல. இட்ஸ் எ சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ ஒரு சைக்கோ தன்மை உள்ள ஒரு ஆளுடைய வெளிப்பாடுகள் என்னவா இருக்கும்? சாரி, இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக இருக்கும். இந்த கேரக்டரில் ஏன் நெகட்டிவ் ஷேட்ஸ் ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்குன்னா, அந்த படத்தோட கேரக்டர் சைக்கோன்னு நான் சொல்ல விரும்பல. பட் ஆனால் மக்கள் அவங்கள சைக்கோன்னு கூப்பிட்டாலும் கூப்பிடலாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அது சொல்ல முடியாது இல்லையா சார்? நிறைய எஸ்டாப்ளிஷ் நடிகர்கிட்ட நான் போய் சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் 1-2 படம் பண்ண நிறைய நடிகர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ சார், இப்போ இந்த படத்துக்கு நான் ஒரு யூஸ் சர்டிஃபிகேட் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்தோட கண்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் நடிக்க பயந்துக்கிறாங்கன்னா, ஆக்டர்ஸ் மெயினாக ஏன் நடிக்க பயந்துக்கிறாங்கன்னா, ஒன்று அவங்களுடைய இமேஜ், ஃபீமேல் ஃபேன்ஸ்க்கு மத்தியில் அவங்களுடைய பாப்புலாரிட்டி எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது ஒன்று. இன்னும் சில நடிகர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, என்கிட்ட நேரடியாக சொன்ன விஷயங்கள் என்னென்னா, ஏன் நீங்கள் கதையை பாசிட்டிவாக கொஞ்சம் மாற்றக்கூடாது, ஏன் இவ்வளோ நெகட்டிவாக இருக்குது, ஏன் நீங்கள் பாசிட்டிவாக எதாவது மாற்றக்கூடாது, பாசிட்டிவாக மாற்றினா நான் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கும் நான் தயாராக இல்லை. மூணாவது விஷயம், இன்னும் சில நடிகர்கள் எனக்கு டெமோக்ராஃபி வைஸ் நிறைய பெரியவங்களும் பார்க்கணும், சின்னவங்களும் பார்க்கணும், அந்த மாதிரியான படத்தில் தான் நான் நடிக்க விருப்பப்படுறேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் தடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களால அவங்க நடிக்கலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு குறிப்பிட்ட வயதினர் மட்டும்தான் பார்க்கக்கூடிய படம். பெரியவர்கள் பெரியவர்கள்லாம் பார்க்கணும். 18 வயசு மேலே யார் வேணால் பார்க்கலாம் சார். 18 வயசுக்கு மேலே யார் வேணால். கர்மா அப்படிங்கிற தலைப்பு எதனால் சார்? கர்மா அப்படின்னு பார்த்தா கர்ம வினைன்னு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு
தவறு நீங்க செய்தா அந்த தவறு எப்படி உங்களை திருப்பி வந்து தாக்கும் அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைன். லீட் கேரக்டர் 2 லீட் கேரக்டர்ஸ் சார், அவங்க தான் ஹீரோயின். இவர் மிஸ்டர் சக்திவேல் சினிமாட்டோகிராஃபர். இவர் மிஸ்டர் சக்திவேல் சினிமாட்டோகிராஃபர். அவரை பத்தின இன்ட்ரடக்ஷன் அவரே சொன்னாதான் சரியா இருக்கும். ஒரு நிமிஷம். சார் என் பேர் சக்திவேல், கேமராமேன் மதி சாரோட அசோசியேட். லாஸ்ட்டாக சைத்தான் ஹிந்தி மூவி ஒர்க் பண்ணோம், ராஜபாட்டை ஒர்க் பண்ணேன். இப்போ ரைட் நோ பிரபாஸ் மூவி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு அபவ் 300 ஆட்ஸ் இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கேன். கதை ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க, ஸ்கிரிப்ட் என் கையில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் மட்டும் ஷூட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ரெகுலரான ஒரு மூவி மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாமே புதுசாக இருக்கணும். இது ஏன் இந்த ஆங்கிள்ஸ்லாம் நம்ம எடுக்கல, இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஏன்னா ஏன் யாரும் காட்டல அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் த பெஸ்ட்டு, ஆனால் டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக இருக்கணும்னா ஃபீல் பண்ணுறேன். சிட்டி சார், எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேர் தயங்குறாங்கன்னும் போது ஆடியன்ஸோட ஃபீட்பேக் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஒரு நல்ல படமாக இருந்தால் ஆடியன்ஸ் டெஃபினட்டாக அதை ஏற்றுக்குவாங்க சார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகேவா? அடுத்த முருகனா ஒரு நிமிஷம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். என்னோட எல்லாருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நீங்கள் இருந்தால் தான் நாங்கள் வந்து பேர் எடுக்க முடியும். ஸோ அதுலேயும் நல்ல விஷயங்கள் நாங்கள் பண்ணால் இன்னும் நல்லா நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுவீங்க. இதனால் நான் உங்களை எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்தை தெரிவிச்சுக்கிட்டு, என்னென்னா நானும் நிறையா எல்லா பெரிய பெரிய மாஸ்டர்கிட்ட நானும் நிறைய அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 200-300 படம்கிட்ட. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக மாஸ்டர் ஆகிட்டு இப்போ ஒரு சுவேஷ் எம்எல்ஏ இப்போ நிறையா இப்போ நியூ லேட்டஸ்ட் சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் ஒரு நேரங்கள் ஒரு படம் ஓடும். ஸோ நம்பிக்கையில் தான் உழைச்சிட்டு அது ஒரு படம் ஹிட்டானா தெரியும், மக்கள் எல்லாம் ஆதரிச்சாங்கன்னா நானும் ஒரு லெவலுக்கு வந்துடலாம். ஸோ இந்த படம் வந்து சார் கூப்பிட்டாரு, சில சீக்வன்ஸ் சில விஷயங்கள்லாம் சொன்னார். சொன்ன உடனே உங்களுக்கு தான் தெரியும், சினிமாஸ் 2 நேரம் எங்களுக்கு அதான் வேலை. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது சார், அப்படி பண்ணணும். இந்த கேரக்டர் விஷயமா 2-3 விஷயங்கள்லாம் சொன்னார், நல்லா இருந்தது. சார் நல்லா பண்ணி கொடுக்கலாம் சார், நாங்கள் அதுக்கு தான் இருக்கிறோம். பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ஒரு பேர் படம் ஓடிச்சுன்னா எங்கள் நேரமும் வந்துடும் அதில் இல்லையா? அதனால் அந்த கதை கேட்டதை கொஞ்சம் நான் ஓரளவு ஃபுல்லாக கேட்கல. என்னுடைய மேட்டர்கள் என்னென்ன செய்யணும்னு சொன்னார். சொல்கிறப்போ ஒரு ஆர்வமாக இருந்தது. ஸோ அதை செஞ்சால் ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகும், ஒரு நல்ல அதாவது ஒரு வித்தியாசமான ஸோ எல்லாமே நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதை நல்லா பண்ணி கொடுத்து எனக்கும் நல்ல பேர் கிடைக்கும் நம்பிக்கையோட டைரக்டருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிவா. இவர் இந்த படத்தோட மியூசிக்கில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. நிறைய ஆட் ஜிங்கிள்ஸ் பண்ணியிருக்காரு, எனக்காக நிறைய ஆட்ஸும் பண்ணியிருக்காரு. என் பேர் விஷால் சந்திரசேகர். இந்த படத்துக்கு மியூசிக் போடுறேன். ரமன் சார் ஸ்கூலில் முடிச்சிருக்கேன் இது கோர்ஸு. ஆட்ஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். அண்ட் அப்புறம் என்ன சொல்லணும்னு தெரியல. ஒரு சாங் ஆல்ரெடி அது வேணா சொல்லுங்கள். இவர் வந்து ஸ்ரீ சுபாஷ், கொரியோகிராஃபர். சுபாஷ், நான் கலாம் மாஸ்டர் இருந்தா அப்புறம் ஸ்ரீதர் மாஸ்டர் எங்களுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். கம்மிங் இந்த ஒரு வருஷமாக நான் மாஸ்டர் ட்ரை பண்ணி ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன், எல்லாம் அப்கமிங் படம். ஸோ இது சார் கூட கமிட் ஆகி இந்த கிரியேட்டிவ் கிரிமினலில் நானும் ஒரு கிரிமினலாக இருக்கிறதுல ஹாப்பியாக இருக்கேன். 2 சாங் படத்தில், அந்த 2 சாங்கும் டென்ஷனை குறைக்கிற சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்குது இந்த படத்தில். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே அதை சொல்கிறதுக்கு எனக்கு ரூல்ஸ் இல்லை, ரைட்ஸ் இல்லை. இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் தட். ரைட், ஓகே சார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இந்த டீமில் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ அதனால டோட்டலி ஒரு ஃப்ரெஷ் டீமோட ஒரு புது ஸ்ட்ராட்டஜியோட தான் நான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறேன். ரைட்டுங்களா? எனி மோர் கொஸ்டின்ஸ்? லீட் ஆக்டர் 2 பேர் தான் சார், ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின், அவ்வளோதான். இல்லைன்னா அது அமானுஷ்யமான விஷயங்கள் பண்ண முடியல, இல்லை ரியலிசம் சிக்கலாஜிக்கல் ரியலிஸ்டிக்காக அமானுஷ்யம் அது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க.
சார் நீங்க கதையே சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க கேட்கல. இல்ல சார், இது வந்து ஒரு த்ரில்லர் இருக்கும் சார், ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். படம் பூரா ஒரு த்ரில்லராக தான் இருக்குமே தவிர அமானுஷ்ய விஷயங்கள் மாதிரி இருக்கும், ஆனா அது ஒரு த்ரில்லராக தான் முடியும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும் சார். அதுவும் சஸ்பென்ஸ் சார். லீட் ஆக்டர் ஆமா உண்மை அதுதான், அதை ரிவீல் பண்ணிடாதீங்க சார். சார் 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 படத்துல 2 கொலை இருக்கு சார். அதுக்கப்புறம் ஒரு ரேப் கூட இல்லை சார். வேற முழுக்க முழுக்க கற்பனை தான் சார். சார் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என் படத்தோட சின்ன ஒரு ட்ரெய்லர், இந்த கான்செப்டை மக்கள்கிட்ட ரீச் பண்றதுக்காக ஒரு சின்ன ட்ரெய்லர் ஒன்று பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் போட்டு காட்டுறோம். ரைட்டுங்களா? ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3 நாள் தான் ஆச்சு. கிட்டத்தட்ட 100க்கும் மேல என்ட்ரிஸ் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து ஒரு 30 பேர் ஆல்ரெடி நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபேஸ்புக்ல போட்டு வச்சிருக்கோம். நான் இன்னொரு பிரசன்டேஷன் காட்டுறேன், இது எப்படி நடக்கும், எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி. பிரசன்டேஷன்